சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 11, 2026. தலைப்பு: சாக்ரமென்ட். கோல்டன் உரை. எபிரேயர். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால், நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கக் கடவோம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எபிரேயர். அன்றியும் மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவகாரியங்களைப் பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனமுள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பிப் போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாயிருக்கிறான். அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் குமாரனாயிருந்தும் பட்டபாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அவர் குமாரனாயிருந்தும் பட்டபாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படிகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. உபாகமம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரைச் சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்யப்பண்ணி, மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தியடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும், நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களைச் சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமலிருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும் படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. மத்தேயு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ணச் சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேளை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார்.
இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காகச் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது முதல் இந்த திராட்சப்பழரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போஸ்தலருடைய நடபடிகள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலோமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் இராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அதைக் கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பரெல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டுவரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ, நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனைத் தலைவன் சேவகரோடே கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படியிருந்தும் இதோ, எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப் பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டுமென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவமன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். இந்தச் சங்கதிகளைக் குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள்.
ரோமர். மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படிகிற அடிமைகளாயிருக்கிறீர்களென்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். தெய்வீக மனம் மனிதனின் முழு கீழ்ப்படிதல், பாசம் மற்றும் வலிமையை சரியாக கூறுகிறது. குறைந்த விசுவாசத்திற்கு எந்த இடஒதுக்கீடும் இல்லை. சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல் மனிதனுக்கு சக்தியையும் பலத்தையும் தருகிறது. தவறுக்கு அடிபணிவது சக்தியை இழப்பதை தூண்டுகிறது. நமக்கு மிகவும் தேவையானது பொறுமை, சாந்தம், அன்பு மற்றும் நற்செயல்களில் வெளிப்படுத்தப்படும் கிருபையில் வளர்ச்சிக்கான தீவிர விருப்பத்தின் ஜெபம். நமது எஜமானரின் கட்டளைகளை கடைப்பிடிப்பதும் அவரது முன்மாதிரியை பின்பற்றுவதும் அவருக்கு நாம் செலுத்தும் சரியான கடன் மற்றும் அவர் செய்த அனைத்திற்கும் நாம் செலுத்தும் நன்றியின் ஒரே தகுதியான சான்றாகும். நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறியிருப்பதால் வெளிப்புற வழிபாடு மட்டுமே விசுவாசமான மற்றும் இதயபூர்வமான நன்றியை வெளிப்படுத்த போதுமானதாக இல்லை. எப்போதும் நல்லவர்களாக இருப்பதற்கான வழக்கமான போராட்டம் இடைவிடாத ஜெபம். அதன் நோக்கங்கள் அவை கொண்டு வரும் ஆசீர்வாதங்களில் வெளிப்படுகின்றன, கேட்கக்கூடிய வார்த்தைகளில் ஒப்புக்கொள்ளப்படாவிட்டாலும். அன்பில் பங்கெடுப்பதற்கான நமது தகுதியை சான்றளிக்கும் ஆசீர்வாதங்கள். கேட்கக்கூடிய ஜெபம் ஒருபோதும் ஆன்மீக புரிதலின் செயல்களைச் செய்ய முடியாது, அது மீண்டும் பிறக்கிறது, ஆனால் அமைதியான ஜெபம், விழிப்புணர்வு மற்றும் பக்தியுள்ள கீழ்ப்படிதல் ஆகியவை இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்ற நம்மை உதவுகின்றன. பண்டைய ரோமில் ஒரு சிப்பாய் தனது தளபதிக்கு விசுவாசமாக சத்தியம் செய்ய வேண்டியிருந்தது. இந்த சத்தியத்திற்கான லத்தீன் வார்த்தை சாக்ரமெண்டம். மேலும் நமது ஆங்கில வார்த்தையான சாக்ரமெண்ட் அதிலிருந்து பெறப்பட்டது. யூதர்களிடையே ஒரு விருந்தின் தலைவர் ஒவ்வொரு விருந்தினருக்கும் ஒரு கோப்பை மதுவை வழங்குவது ஒரு பண்டைய வழக்கம். ஆனால் நற்கருணை ஒரு ரோமானிய வீரரின் சத்தியத்தை நினைவுகூருவதில்லை, அல்லது திருமண நிகழ்வுகளிலும் யூத சடங்குகளிலும் பயன்படுத்தப்படும் மது, நமது கர்த்தரின் கோப்பை. கோப்பை அவரது கசப்பான அனுபவத்தை காட்டுகிறது. அவர் தெய்வீக கட்டளைக்கு புனிதமாக கீழ்ப்படிந்தாலும் அவர் ஜெபித்த கோப்பை அவரிடமிருந்து கடந்து செல்லக்கூடும். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை உடைத்து சீடர்களுக்கு கொடுத்து, எடுங்கள், சாப்பிடுங்கள், இது என் உடல் என்றார். அவர் பாத்திரத்தை எடுத்து நன்றி செலுத்தி, நீங்கள் அனைவரும் இதிலிருந்து குடியுங்கள் என்று அவர்களுக்கு கொடுத்தார். சடங்கு ரொட்டி மற்றும் மதுவை பயன்படுத்துவதற்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் உண்மையான உணர்வு ஆன்மீக ரீதியாக இழக்கப்படுகிறது. சீடர்கள் சாப்பிட்டார்கள், ஆனால் இயேசு ஜெபித்து அவர்களுக்கு ரொட்டி கொடுத்தார். இது ஒரு நேரடி அர்த்தத்தில் முட்டாள்தனமாக இருந்திருக்கும், ஆனால் அதன் ஆன்மீக அர்த்தத்தில் அது இயற்கையாகவும் அழகாகவும் இருந்தது. இயேசு பிரார்த்தனை செய்தார். அவர் தனது இதயத்தை பிரகாசமான ஆன்மீக காட்சிகளால் புதுப்பிக்க ஜட புலன்களிலிருந்து விலகிச் சென்றார்.
இயேசுவின் நினைவாக ரொட்டி சாப்பிட்டு மது அருந்துபவர்கள் அனைவரும் உண்மையிலேயே அவருடைய பாத்திரத்தை குடிக்கவும் அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவின் கொள்கைக்காக அனைத்தையும் விட்டுவிடவும் தயாராக இருக்கிறார்களா? அப்படியானால் பிழையை நீக்கி உடலை பரிசுத்தமாகவும் கடவுளுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் மாற்றுவதற்கு பதிலாக இந்த உத்வேகத்தை ஏன் இறந்த சடங்கிற்கு காரணம் காட்ட வேண்டும்? உண்மை புரிதலுக்கு வந்துவிட்டது. கிறிஸ்து சத்தியம் ஆர்ப்பாட்டத்தில் நம்மிடம் வந்திருந்தால் வேறு எந்த நினைவும் தேவையில்லை. ஏனென்றால் ஆர்ப்பாட்டம் இம்மானுவேல் அல்லது கடவுள் நம்முடன் இருக்கிறார். ஒரு நண்பர் நம்முடன் இருந்தால் அந்த நண்பரின் நினைவு சின்னங்கள் நமக்கு ஏன் தேவை? சீடர்கள் அனைவரும் அனுபவித்ததன் மூலம் அவர்கள் அதிக ஆன்மீகவாதிகளாக மாறி குரு கற்பித்ததை நன்கு புரிந்து கொண்டனர். அவரது உயிர்த்தெழுதல் அவர்களின் உயிர்த்தெழுதலும் கூட. ஆன்மீக மந்தநிலையிலிருந்தும் கடவுள் மீதான குருட்டு நம்பிக்கையிலிருந்தும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் கருத்துக்கு தங்களையும் மற்றவர்களையும் உயர்த்த இது அவர்களுக்கு உதவியது. அவர்களுக்கு இந்த உயிர்ப்பித்தல் தேவைப்பட்டது. ஏனென்றால் விரைவில் அவர்களின் அன்பான குரு மீண்டும் யதார்த்தத்தின் ஆன்மீக உலகில் உயர்ந்து அவர்களின் புரிதலுக்கு அப்பால் உயர்ந்து செல்வார். அவரது உண்மைத்தன்மைக்கான வெகுமதியாக அவர் அந்த மாற்றத்தில் பொருள் உணர்வுக்கு மறைந்து விடுவார். அது அப்போதிருந்து பரமேறுதல் என்று அழைக்கப்படுகிறது. நமது ஞானஸ்நானம் அனைத்து பிழைகளிலிருந்தும் ஒரு சுத்திகரிப்பு. நமது திருச்சபை தெய்வீக கொள்கையான அன்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. நாம் ஆவியால் புதிதாக பிறந்தவர்களாகவும் சத்தியமாகிய வாழ்க்கையையும் அன்பின் பலன்களை வெளிப்படுத்துவதன் மூலம் பிழையை விரட்டி நோயுற்றவர்களை குணப்படுத்துவதன் மூலம் அடையும்போது மட்டுமே இந்த திருச்சபையுடன் நாம் ஒன்றுபட முடியும். நமது நற்கருணை என்பது ஒரே கடவுளுடனான ஆன்மீக ஒற்றுமை. பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் நமது ரொட்டி சத்தியம், நமது கோப்பை சிலுவை, நமது மது அன்பின் உத்வேகம், நமது எஜமானர் குடித்து தம்மை பின்பற்றுபவர்களுக்கு பரிசளித்த பானம். இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் எப்போது அவரை எல்லா வழிகளிலும் பின்பற்றவும் அவரது மகத்தான செயல்களை பின்பற்றவும் கற்றுக்கொள்வார்கள்? அந்த நீதிமானின் தியாகத்தை பெற்றவர்கள் மகிழ்ச்சியுடன் அவரது புனித வாழ்க்கையை ஒரு சிதைந்த கோட்பாட்டு தளமாக மாற்றியிருப்பார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் அந்த வாழ்க்கையின் மிகவும் நடைமுறை முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்வார்களாக. சத்தியத்தையும் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்துவதன் மூலம் எஜமானரின் முன்மாதிரியை ஓரளவு பின்பற்றுவது சாத்தியம். ஆம், அது ஒவ்வொரு குழந்தையின், ஆணின் மற்றும் பெண்ணின் கடமை மற்றும் பாக்கியம். கிறிஸ்தவர்கள் அவரை பின்பற்றுபவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்கள், ஆனால் அவர் கட்டளையிட்ட வழியில் அவர்கள் அவரை பின்பற்றுகிறார்களா? இந்த கட்டாய கட்டளைகளை கேளுங்கள். பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா பரிபூரணராக இருப்பது போல நீங்களும் பரிபூரணராக இருங்கள். உலகமெங்கும் போய் எல்லா உயிரினங்களுக்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள். நோயாளிகளை குணமாக்குங்கள். தனது தெய்வீக பணிக்கு சாட்சியாக வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு நோயுற்றவர்களையும் பாவம் செய்பவர்களையும் குணப்படுத்துகின்றன, மேலும் மரணத்தை மனதின் மூலம் வெற்றி பெறுகின்றன. பொருளின் மூலம் அல்ல என்பதற்கான ஆதாரத்தை அவர் வழங்கினார். தெய்வீக அன்பிற்கு அவர் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த சான்று இதுவாகும். சத்தியத்தின் அழியாத யோசனை பல நூற்றாண்டுகளாக பரவி வருகிறது. அதன் இறக்கைகளுக்கு கீழே நோயாளிகளையும் பாவம் செய்பவர்களையும் ஒன்று திரட்டுகிறது. என் சோர்வடைந்த நம்பிக்கை. மனிதன் கிறிஸ்துவின் அறிவியலை அங்கீகரித்து
தன்னைப் போலவே தன் அண்டை வீட்டாரை நேசிப்பான். கடவுளின் சர்வ வல்லமையையும் தெய்வீக அன்பின் குணப்படுத்தும் சக்தியையும் அது மனிதகுலத்திற்குச் செய்ததிலும் செய்து வருவதிலும் உணரும் அந்த மகிழ்ச்சியான நாளை உணர முயற்சிக்கிறது. வாக்குறுதிகள் நிறைவேறும். தெய்வீக குணப்படுத்துதல் மீண்டும் தோன்றும் நேரம் எல்லா நேரங்களிலும் உள்ளது. தெய்வீக அறிவியலின் பலிபீடத்தில் தனது பூமிக்குரிய அனைத்தையும் வைப்பவர் இப்போது கிறிஸ்துவின் கோப்பையை அருந்துகிறார். மேலும் கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் ஆவி மற்றும் சக்தியால் நிரப்பப்படுகிறார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.